Corinthians, Book of Correction. This message by Brother William Marion Branham was delivered on Sunday morning, April 14, 1957 at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. கொரிந்தியர் திருப்புகளை கொண்ட புத்தகம். இந்த செய்தியானது சகோதரன் வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1957 வருடம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி ஞாயிறு காலையில் அமெரிக்கா, இந்தியானா, ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரணாம் கூடாரத்தில் அளிக்கப்பட்டது. Morning, friends. I told Brother Neville I was just a little hoarse this morning in this coming on revival. I wouldn't try to preach to you this morning because I'm too hoarse, but just a little group of us here, I might have a little Sunday school lesson and let him preach. காலை வணக்கம் நண்பர்களே. இக்காலையில் எனக்கு தொண்டை சற்று கரகரப்பாய் இருந்தது என்றும் எழுப்புதல் கூட்டங்களும் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன என்றும் நான் சகோதரன் நெவில் அவர்களிடம் கூறினேன். எனவே நான் இக்காலையில் உங்களுக்கு பிரசங்கிக்க முயற்சிக்க மாட்டேன். ஏனென்றால் எனக்கு தொண்டை மிகவும் கரகரப்பாய் உள்ளது. நாம் ஒரு சிறு குழுவாக இங்கு உள்ளோம். எனவே நான் ஒரு சிறு ஞாயிறு வேதப்பாட பள்ளிக்குரிய ஒரு பாடத்தை எடுத்துவிட்டு அதன் பின்னர் அவரை சற்று நேரம் பிரசங்கிக்க அனுமதிக்கலாம் என்று உள்ளேன். I'll just have a little lesson out of the Bible here, something that we can talk maybe for 15-20 minutes, and maybe the Lord will give us something out of that. Now, He's been awfully good to us, awfully good. ஆகையால் நான் 15-20 நிமிடங்களுக்கு நாம் பேசக்கூடிய ஏதோ ஒரு காரியத்தை, அதாவது இங்கே வேதாகமத்திலிருந்து ஒரு சிறு பாடப்பகுதி எடுத்து பேச உள்ளேன். ஒருகால் கர்த்தர் அதிலிருந்து ஏதோ ஒரு காரியத்தை நமக்கு தருவார். இப்பொழுது அவர் நமக்கு அளவுக்கு அதிகமாகவே நன்மையாயும் அளவுக்கு அதிகமாகவே நல்லவராகவும் இருந்து வருகிறார். And so we're tired. I was up a little late last night. After it was a lot of calls coming in since I come in, and I happened to notice my little boy had a handful of glass beads, just chewing them up and eating them with glass and swallowing his glass. And so we got him and washed his little mouth out, and we was up with him the biggest part of the night. So I'm kind of tired this morning. நாம் களைப்புற்றிருக்கிறோம். கடந்த இரவு நான் சற்று காலதாமதமாகவே உறங்க சென்றேன். நான் சென்ற பிறகு, அதாவது நான் உள்ளே சென்றது முதற்கொண்டு அநேக தொலைபேசி அழைப்புகள் வந்த வண்ணமாயிருந்தன. ஆகையால் என்னுடைய குட்டி பையன் ஒரு கைப்பிடி நிறைய கண்ணாடி குமிழ்மணிகளை வைத்துக் கொண்டு அவைகளை வாயில் போட்டு மென்று தின்று விட்டான். அதாவது அவைகளை விழுங்கிவிட்டதை நான் கவனிக்க இருந்தது. ஆகவே நாங்கள் அவனை பற்றி பிடித்து அவனுடைய சிறு வாயை கழுவினோம். எனவே அதன் பின்னர் நாங்கள் இரவின் பெரும்பகுதியை அவரோடு கழிக்க வேண்டியதா இருந்தபடியால் நான் இக்காலையில் ஒரு விதமாக களைப்புற்றிருக்கிறேன். And I got right immediately at 12 o'clock to leave for Kentucky and go down in Kentucky to some appointment there. And then this coming week comes our meeting. நான் 12 மணிக்கு உடனடியாக கெண்டக்கிக்கு செல்ல வேண்டும். கெண்டக்கியில் சில நேர்முக சந்திப்புகளுக்காக அங்கு செல்ல வேண்டும். அதன் பின்னர் வருகின்ற வாரத்தில் நம்முடைய கூட்டம் தொடங்குகிறது. And I want to try just a few nights of just talking if I can. I'm not got no cold. I just preach so much till my voice is gone. See, this is 4 months straight, you see. And so then after that, then I go to Canada and then back to your regular meetings and overseas. இப்பொழுது என்னால் முடிந்தால் ஒரு சில இரவுகள் பேசுவதை குறித்து நான் முயற்சிக்க விரும்புகிறேன். எனக்கு ஜலதோஷம் பிடித்திருக்கவில்லை. என்னுடைய குரல் மங்கி போகும் அளவிற்கு நான் அவ்வளவாய் பிரசங்கித்திருக்கிறேன். பாருங்கள், நீங்கள் பாருங்கள், இது சரியாக 4 மாதங்களாக இருந்து வருகிறது. ஆகவே அதன் பின்னர் நான் கனடாவிற்கு செல்கிறேன். அதன் பின்னர் மீண்டும் நம்முடைய வழக்கமான கூட்டங்களுக்கும் கடல் கடந்து நடைபெறும் கூட்டங்களுக்காகவும் திரும்பி வருவேன். Now, while I was sitting there talking to Leo and Jean just a few moments ago, I was thinking of a scripture here that we might use this morning. At first I was just going to sit there a minute, I was so tired, and I thought that it looked right to be sitting back in the room there in the congregation out here. Well, the Lord might not come back there. I want to come out here where He was. இப்பொழுது நான் ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னர் அங்கே அமர்ந்து கொண்டு லியோ மற்றும் ஜீன் என்பவர்களோடு பேசிக் கொண்டிருந்தேன். நாம் இக்காலை இங்கே உபயோகிக்கும்படியான ஒரு வேத வாக்கியத்தை குறித்து நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். இப்பொழுது முதலாவது, நான் அப்படியே போய் அங்கே ஒரு நிமிடம் அமரப்போவதாயிருந்தேன். ஏனென்றால் நான் மிகவும் களைப்புற்றிருந்தேன். எனவே நான் அங்கே பின்னால் உள்ள அறையில் நான் சென்று அமர்வது சரியாக தோன்றவில்லை. ஏனென்றால் சபையோர் இங்கு இருக்கின்றனர். ஏன்,
கர்த்தர் அங்கு திரும்பி வராமல் போகலாம். எனவே அவர் இருந்த இந்த இடத்துக்கு நான் வர வேண்டும் என்று எண்ணிக்கொண்டேன். I believe I see one of the reasons that brought me here this morning. Brother Littlefield is here. Yes, he wanted to see me just a moment after the service. And Brother Littlefield is from up in Tennessee, there where we had the big meeting up there recently in a high school gym. Um, I just can't call the name of the city. Where are you, Brother Littlefield? Cleveland, Tennessee. இக்காலையில் இங்கே நான் அழைத்துக் கொண்டு வரப்பட்ட காரணங்களில் ஒன்றை நான் புரிந்து கொண்டேன் என்று நான் நம்புகிறேன். சகோதரன் லிட்டில்ஃபீல்ட் இங்கே இருக்கிறார். ஆம், அவர் ஆராதனைக்கு பிறகு ஒரு நிமிடம் என்னை காண விரும்பினார். சகோதரன் லிட்டில்ஃபீல்ட் டென்னசியிலிருந்து இங்கு வந்துள்ளார். அவர் எங்களுக்கு அங்கே பெரிய கூட்டம் இருந்தது. அதாவது அது அண்மையில் அங்குள்ள ஒரு உயர்நிலை பள்ளிக்கூட உடற்பயிற்சி கூடத்தில் நடைபெற்றது. என்னால் சரியாக அந்த பட்டணத்தின் பெயரை ஞாபகப்படுத்தி கூற முடியவில்லை. சகோதரன் லிட்டில்ஃபீல்ட் எங்கே இருக்கிறார்? Cleveland, Tennessee. And so we had a wonderful time up there, and he's was coming through to say hello to me, and so I told him to be down this morning. We were going somewhere this morning else, and then some friends that I wanted to visit, not to preach, just to visit, because I promised them. எனவே எங்களுக்கு அங்கு ஒரு அற்புதமான நேரம் உண்டாயிருந்தது. அங்குள்ள என்னை கூப்பிட்டு விசாரிக்கும்படி வந்து கொண்டிருந்த போது நான் இக்காலை இங்கு இருப்பேன் என்று அவரிடம் கூறினேன். நாங்கள் இக்காலையில் வேறெங்கோ செல்லப் போவதாயிருந்தோம். அதன் பின்னர் நான் சில நண்பர்களை சந்திக்க விரும்பினேன். பிரசங்கிக்க அல்ல, வெறுமன சந்திக்கவே. ஏனென்றால் நான் அவர்களை காண்பதாக வாக்களித்திருந்தேன். And then Brother Littlefield was here, and Dr. Beelan and them, and so I wanted to just come by and see them this morning. The reason I dropped in. அப்பொழுது சகோதரன் லிட்டில்ஃபீல்ட் இங்கே இருந்தார் மற்றும் சகோதரன் பீலான் அவர்களும் மற்றவர்களும் இருந்தனர். எனவே நான் இக்காலையில் அருகில் வந்து அவர்களை காண விரும்பினேன். நான் தற்செயலாக உள்ளே வந்த காரணம் அதுவேதான். So now over in the book of Corinthians, just about the 10th chapter and the first 4 or 5 verses, let's just meditate on that for a few moments so our brother can have time to preach. Now let's bow our heads first, just in his presence. ஆகையால் இப்பொழுது கொரிந்தியர் புத்தகத்தில் கிட்டத்தட்ட சரியாக 10ஆம் அதிகாரம் முதல் 4 அல்லது 5 வசனங்கள், நாம் அதன் பேரில் ஒரு சில நிமிடங்கள் சற்று தியானிப்போமாக. அதன் பின்னர் நம்முடைய சகோதரனுக்கு பிரசங்கிக்க நேரம் உண்டாயிருக்கும். இப்பொழுது முதலாவது அவருடைய பிரசன்னத்தில் நாம் நம்முடைய தலைகளை சற்று தாழ்த்துவோமாக. Blessed Heavenly Father, it is indeed with grateful hearts that we bow humbly before Thee this day to thank Thee for the good things of life, and realizing that life itself is just one great struggle. ஸ்தோத்திரிக்கப்பட்ட பரலோக பிதாவே, ஜீவியத்தின் நன்மையான காரியங்களுக்காக நாங்கள் இந்நாளில் உமக்கு நன்றி செலுத்தும்படியாக உண்மையாகவே நன்றி உள்ள இருதயங்களோடு உமக்கு முன்பாக தாழ்மையாய் பணிகிறோம். ஜீவியமானதுதானே ஒரு பெரிய போராட்டமாய் உள்ளது என்பதை தெளிவாக உணர்கிறோம். If we're not having it in one way, we are in another, but some glorious day the battle will be over, and we'll see Jesus, who we have looked forward to seeing since we have loved Him and become acquainted with Him and a relative to Him. And we're so happy to know that someday we shall see Him. நாங்கள் ஒரு வழியில் இதை உடையவர்களாக இராவிட்டால் அப்பொழுது நாங்கள் வேறு வழியில் இருப்போம். ஆனால் என்றோ ஒரு மகிமையின் நாளில் யுத்தமானது முடிவரும். அப்பொழுது நாங்கள் இயேசுவை நேசித்தது முதற்கொண்டு, அவரோடு நெருங்கினது முதற்கொண்டு, அவருக்கு ஒரு உறவினரானது முதற்கொண்டு எதிர்நோக்கி இருக்கிற அவரை காண்போம். என்றோ ஒரு நாளில் நாங்கள் அவரை காண்போம் என்று அறிந்து கொள்வதற்கு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். Now today, as we pulled up under the old oak as it was for comfort, like Abraham sitting there waiting, and God and 2 angels come up and spoke to him, and we're just expecting you to come to us this morning and speak to our hearts through Thy word, Lord, as we fellowship around it. இப்பொழுது அன்று ஒரு பண்டைய கர்வாலி மரத்தண்டை ஆபிரகாமுக்கு உண்டாயிருந்த ஆறுதலை போலவே அவன் அங்கே அமர்ந்து காத்திருந்த போது தேவனும் 2 தூதர்களும் வந்து அவனிடத்தில் பேசினது போன்றே நாங்கள் வார்த்தையின் பேரில் ஐக்கியம் கொண்டிருக்கையில், கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையினூடாக நீர் வந்து இக்காலையில் எங்களிடத்தில் எங்களுடைய இருதயத்தில் பேசும்படியாக நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். Bless our dear beloved pastor, Lord. We pray that you'll give him strength and courage. We pray that you'll bless the little church and
the deacons and all that's concerned here, Lord, and all that comes here. Not only here, but other places, your church, universal. எங்களுடைய அருமையான அன்புக்குரிய போதகரை ஆசீர்வதியும் கர்த்தாவே. நீர் அவருக்கு பலனையும் தைரியத்தையும் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் இந்த சிறிய சபையையும் உதவிக்காரர்களையும் இங்கு சம்பந்தப்பட்டுள்ள எல்லோரையும் இங்கு வருகிற அனைவரையும் இங்கு மட்டுமின்றி மற்ற இடங்களிலும் உள்ள உம்முடைய உலகளாவிய சபையையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றே நாங்கள் ஜெபிக்கிறோம். Bless our visiting brethren who are with us this morning in the service. We pray that you will be with them and sustain them. Forgive us of our sins and speak to us through thy word. We ask in Christ's name. Amen. இந்த ஆராதனையில் இக்காலையில் எங்களோடு வருகை புரிந்துள்ள எங்களுடைய சகோதரர்களை ஆசீர்வதியும். நீரே அவர்களோடு இருந்து அவர்களை தாங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு மன்னியும். உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களிடத்தில் பேசும். நாங்கள் இதை கிறிஸ்துவனுடைய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். If I'm not mistaken, Brother Coates is sitting here this morning. He was over to pray for him the other night at the Veterans Hospital, cancer. And we're glad to see you in here this morning, Brother and Sister Coates. இக்காலையில் இங்கே சகோதரன் கோட்ஸ் அவர்கள் அமர்ந்து கொண்டிருப்பதை வேறு யாரோ என்று நான் தவறாக எண்ணிக்கொள்ள முடியாது. அன்றொரு இரவு புற்றுநோய்க்காக அவருக்கு ஓய்வு பெற்ற இராணுவப்படை வீரர்களுக்கான மருத்துவமனையில் ஜெபம் செய்ய வேண்டியதாக இருந்தது. எனவே இக்காலையில் சகோதரன் மற்றும் சகோதரி கோட்ஸ் அவர்களே, நாங்கள் உங்களை இங்கு உள்ளே காண்பதற்கு மகிழ்ச்சி அடைகிறோம். Now in the book of Corinthians, the 10th chapter, this book of Corinthians is a book of correction. We should take the book of Corinthians. It's the only church in all of the New Testament that seemingly that the leaders had such trouble with. But Corinthians is always in trouble. இப்பொழுது கொரிந்தியரின் புத்தகம் 10ஆம் அதிகாரத்தில் இந்த கொரிந்தியரின் புத்தகம் திருத்துதலை கொண்ட ஒரு புத்தகமாக உள்ளது. நாம் கொரிந்தியரின் புத்தகத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். புதிய ஏற்பாட்டில் உள்ள சபைகள் எல்லாவற்றிலுமே பிரச்சனைகளோடு காணப்பட்டிருந்த தலைவர்களை கொண்டிருந்த ஒரே சபையாய் தென்படுகிறது இதுவேயாகும். ஆனால் கொரிந்தியர்கள் எப்பொழுதுமே தொல்லையில் இருந்து வந்தனர். Paul, when he come among them, one had a tongue and one had a psalm and one had the feeling and the sensation, and he's always having trouble with these Corinthians, keeping them straight. பவுல் அவர்களுக்கு மத்தியில் வரும்போது ஒருவன் அந்நிய பாஷை பேசுவதை உடையவனாயும் ஒருவன் ஒரு சங்கீதத்தை உடையவனாயும் ஒருவன் உள்ளெழுச்சி மற்றும் ஓர் உணர்ச்சி வசப்படுதலை உடையவனாயும் இருந்து கொண்டிருந்தனர். எனவே அவர் எப்பொழுதுமே இந்த கொரிந்தியர்களோடு தொல்லை கொண்டவனாய் இருந்து அதே சமயத்தில் அவர்களை தொடர்ந்து சரிபடுத்திக் கொண்டிருந்தான். If we notice, he couldn't teach the Corinthians deep things. They were just a baby fashioned. He couldn't go to them in the great deep the messages that he did to the Ephesians and he did to the Romans and teach to them the deep things because they wasn't able to take it. நாம் கவனிப்போமேயானால் அவனால் ஆழமான காரியங்களை கொரிந்தியர்களுக்கு போதிக்க முடியவில்லை. அவர்கள் வெறுமன ஒரு குழந்தைத்தனமான முறையில் இருந்தனர். அவர்களிடத்தில், அதாவது அவன் எபேசியர்களுக்கு போதித்த செய்திகளை போன்றும் அவன் ரோமர்களுக்கு போதித்ததை போன்றும் இவர்களிடத்திற்கு மகத்தான ஆழமானவைகளை கொண்டு செல்ல முடியவில்லை. அவர்களுக்கு ஆழமான காரியங்களை போதிக்க முடியவில்லை. ஏனென்றால் அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதா இருந்தது. They depended too much upon little sensations and little things like that. Just, well, praise the Lord, I had a revelation come to me. I had a psalm. I have a prophecy. Paul said all these things will fail. See, every one of them, they're just not to be trusted too much. அவர்களோ சிறு உணர்ச்சி வசப்படுதல்களின் பேரில் அதை போன்ற சிறு காரியங்களின் பேரில் அதிகமாக சார்ந்திருந்தனர். அதாவது வெறுமன, நல்லது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் அதை பெற்றுக்கொண்டேன், எனக்குண்டான ஒரு வெளிப்பாட்டையே நான் உடையவனாயிருக்கிறேனே, நான் ஒரு சங்கீதத்தை உடையவனாயிருக்கிறேன், நான் ஒரு தீர்க்க தரிசனத்தை உடையவனாயிருக்கிறேன் என்பதன் பேரில் சார்ந்து வந்தனர். பவுலோ இந்த எல்லா காரியங்களும் தவறி போகும் என்றான். புரிகின்றதா? அவைகள் ஒவ்வொன்றுமே அவைகள் அதிக அளவில் நம்பப்படக்கூடியவைகளாக இருக்கவில்லை. And but what he's trying to get to the church was that anchor where we have an anchor in Christ, where that we don't trust upon sensations, we don't trust upon revelations, we don't trust these things, only we trust Christ. It's by faith that we move out there. ஆகவே ஆனாலும்
அவன் சபைக்கு கற்றுணர்த்த முயற்சித்துக் கொண்டிருந்த அந்த நங்கூரம் என்னவென்றால், நாம் கிறிஸ்துவுக்குள் நங்கூரமிடப்பட்டிருக்க வேண்டும் என்றும், நாம் உணர்ச்சி வசப்படுதலின் பேரில் நம்பிக்கை கொண்டிருக்க கூடாது என்பதுமேயாகும். நாம் வெளிப்பாடுகளின் பேரில் நம்பிக்கை கொண்டிருக்க கூடாது என்பதுமேயாகும். நாம் இந்த காரியங்களின் பேரில் நம்பிக்கை கொண்டிருக்க கூடாது. நாம் கிறிஸ்துவுக்குள் மாத்திரமே நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். நாம் அங்கிருந்து வெளியே செல்வதும் விசுவாசத்தின் மூலமேயாகும். We notice Paul could teach the Ephesians there how that before the foundation of the world they were predestinated unto the adoption of the sons of God. The Corinthians know nothing about that. They had to have a little feeling or something, a little sensation, one this, that, and the other, and they depended on that. He couldn't teach them the deep things. எபேசியர்கள் எவ்வாறு உலக தோற்றத்துக்கு முன்னே தேவனுடைய சுவிகார புத்திரராகும்படி முன்குறிக்கப்பட்டிருந்தனர் என்பதை பவுலால் அவர்களுக்கு அங்கே போதிக்க முடிந்தது என்பதை நாம் கவனிக்கிறோம். இப்பொழுது அவனால் கொரிந்தியர்களோ அதை குறித்து ஒன்றுமே அறிந்திருக்கவில்லை. அவர்கள் வெறுமன அவர்கள் சிறு உள்ளுணர்வை அல்லது ஏதோ ஒன்றை, சிறு உணர்ச்சி வசப்படுதலை, இந்த அந்த மற்ற ஒன்று என்பதையே உடையவர்களாக இருந்தனர். அவர்கள் அதன் பேரிலேயே சார்ந்திருந்தனர். எனவே அவனால் ஆழமான காரியங்களை அவர்களுக்கு போதிக்க முடியவில்லை. So I think it's a great when you got a people that you can teach deep things and the Holy Spirit can wind these great truths and anchor it into the people's hearts so they know where they're standing. ஆகையால் அது ஒரு மகத்தானது என்று நான் கருதுகிறேன். உங்களால் ஜனங்களுக்கு ஆழமான காரியங்களை போதிக்க முடியும் போது, பரிசுத்த ஆவியானவர் இந்த மகத்தான சத்தியங்களை பிணைத்து இணைக்க முடியும் போது, ஜனங்களுடைய இருதயங்களுக்குள்ளாக அது நங்கூரமிடப்படும் போது, அப்பொழுதே அவர்கள் என் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்கின்றனர். Sensation or no sensation, prophecy or no prophecy, whatever it might be, whatever that we don't. I remember I'm not trying to say that God does not deal through prophecy and things like that, but we don't rely upon that. உணர்ச்சி வசப்படுதல் அல்லது உணர்ச்சி வசப்படாமல் இருத்தல், தீர்க்க தரிசனம் அல்லது தீர்க்க தரிசனம் இல்லாமல் இருத்தல், மற்றும் அது என்னவா இருந்தாலும் சரி. இப்பொழுது நினைவிருக்கட்டும், தேவன் தீர்க்க தரிசனத்தின் மூலமாகவோ மற்றும் அதை போன்ற காரியங்களின் மூலமாகவோ ஈடுபடுகிறதில்லை என்று கூற நான் முயற்சித்துக் கொண்டிருக்கவில்லை. ஆனால் நாம் அதன் பேரில் நம்பிக்கை கொண்டிருப்பதில்லை. We got a deeper hope in that. For he said, wherever there is prophecies, it'll fail. Where there's tongues, it'll cease. And all these sensations that those Corinthians had, not one of them was the evidence that they were saved. Not one of them was an evidence that they were saved. நீங்கள் பாருங்கள், நாம் அதை பார்க்கிலும் ஆழமான ஒன்றை பற்றிக் கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் அவன் தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போகும், அந்நிய பாஷைகளானாலும் ஒழிந்து போகும் என்றான். இந்த எல்லா உணர்ச்சி வசப்படுதல்களையும் அந்த கொரிந்தியர் உடையவர்களாயிருந்தனர். ஆனால் அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தனர் என்பதற்கு அவைகளில் ஒன்று கூட சாட்சியாயிருக்கவில்லை. அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தனர் என்பதற்கு அவைகளில் ஒன்று கூட சாட்சியாயிருக்கவில்லை. Not if you could shout, if you could prophesy, if you could heal the sick, if you could speak with tongues, if you could interpret tongues, if you had wisdom and you had knowledge, none of those mean you're saved. Not a one of them. You could have every one of them, Paul said in 1 Corinthians 13, and be lost. I am nothing. See? இல்லை, உங்களால் சத்தமிட முடிந்தாலும், உங்களால் அந்நிய பாஷைகளில் பேச முடிந்தாலும், உங்களால் அந்நிய பாஷைகளுக்கு வியாக்கியானம் பண்ண முடிந்தாலும், நீங்கள் ஞானத்தை உடையவர்களாக இருந்தாலும், நீங்கள் அறிவை உடையவர்களாக இருந்தாலும், அவைகளில் ஒன்று கூட நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை பொருட்படுத்துகிறதில்லை. அவைகளில் ஒன்று கூட பொருட்படுத்துகிறதில்லை. நீங்கள் அவைகள் ஒவ்வொன்றையும் உடையவர்களாக இருந்தாலும் இழக்கப்படக்கூடும். பாருங்கள், பவுல் 1 கொரிந்தியர் 13 நான் ஒன்றுமில்லை என்றான். But when you got love, an anchor. This morning for about an hour before the wife woke up, I was awake and the Lord was revealing to me a great something about how God ties His church together by that bonds of love and how it must be. ஆனால் நீங்கள் அன்புடையவர்களாய் இருக்கும்போது அது நங்கூரமாய் உள்ளதே. இக்காலையில் என்னுடைய மனைவி விழித்தெழுவதற்கு சுமார் 1 மணி நேரத்திற்கு முன்பே நான் விழித்தெழுந்து விட்டேன். அப்பொழுது தேவன் நம்முடைய சபையை அன்பின் பிணைப்புகளால் எப்படி சேர்த்து கட்டுகிறார் என்றும் அது எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் குறித்து ஒரு மகத்தான காரியம் ஒன்றை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார். There's not another way for a man to ever be saved without being born again. God willing, I want to preach on that this coming week and just getting materialized in my heart. Maybe the Lord will give me a message on it. ஒரு மனிதன் மீண்டும் பிறக்காமல் ரட்சிக்கப்படுவதற்கு வேறெந்த வழியும் கிடையாது. தேவனுக்கு சித்தமானால் வருகின்றதான இந்த வாரத்தில் அதன் பேரில் நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன்.
அது என்னுடைய இருதயத்தில் அப்படியே உருவாகிக் கொண்டிருக்கிறது. ஒரு கால் கர்த்தர் அதன் பேரில் ஒரு செய்தியை எனக்கு தரலாம். Now this message this morning, as it come to my heart in there, is a message of warning. And I thought maybe if we would get this warning to the people, as Paul was warning these Corinthians, if we can get this warning to the people, knowing that we're facing a revival now and an examining time when we must be examined. இப்பொழுது இந்த காலையில் இந்த செய்தி இது என்னுடைய இருதயத்தில் உண்டான போது இது ஓர் எச்சரிப்பின் செய்தியாயிருக்கிறது. அப்பொழுது பவுல் அந்த கொரிந்தியரை எச்சரித்துக் கொண்டிருந்தது போல ஒரு கால் நாமும் இந்த எச்சரிப்பை ஜனங்களிடை கொண்டு சென்றால் நலமாயிருக்குமே என்று நான் எண்ணினேன். நான் இந்த எச்சரிப்பை ஜனங்களிடை கொண்டு செல்ல முடிந்தால் நலமாயிருக்கும். இப்பொழுது நாம் ஒரு எடுப்புதலை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதையும் மற்றும் நாம் சோதிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு சோதனையின் நேரத்தில் இருக்கிறோம் என்பதையும் அறிந்துள்ளோம். Paul said, "Moreover, brethren, I would not that you should be ignorant, how that all our fathers were under the cloud, and all passed through the sea, and were baptized unto Moses in the cloud and in the sea." இப்பொழுது பவுல் இவ்வாறு கூறியுள்ளான், இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லோரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லோரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். Now he's giving them an understanding that when God brought out Israel from the wilderness into the wilderness to serve him and to take them to the promised land, he's setting forth an example there that as we are brought out in all the material things, all the rituals and the orders, they were the same. இப்பொழுது தேவன் இஸ்ரவேலரை வனாந்தரத்திலிருந்து அவரை சேவிக்கும்படி வனாந்தரத்துக்குள் கொண்டு வந்து அவர்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு கொண்டு செல்லும்படிக்கு வெளியே கொண்டு வந்தார் என்பதை புரிந்து கொள்ளும்படி அவன் அவர்களுக்கு கூறிக்கொண்டிருந்தான். அவர்களோ, அதாவது அவன் அங்கே இதை ஒரு திருஷ்டாந்தமாக அமைத்து காண்பிக்கிறான். அதாவது நாம் எல்லா மூல காரியங்களுக்கும் எல்லா பிரமாண சடங்கு முறைகளுக்கும் மற்றும் கட்டளை முறைகளுக்குள்ளும் கொண்டு வரப்பட்டது போன்றே அவர்களும் கொண்டு வரப்பட்டிருந்தனர். And we find on down a little further in our lesson that many of those were overthrown because they could do all the rituals and all the orders and everything that God required, and still their hearts wasn't right with God. நம்முடைய பாடத்தில் நாம் சற்று கீழ்நோக்கி சென்றால் அவர்களில் அநேகர் கவிழ்க்கப்பட்டு போனார்கள். ஏனென்றால் அவர்கள் எல்லா பிரமாண சடங்கு முறைகளையும் மற்றும் தேவன் செய்ய கட்டளையிட்டிருந்த ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய முடிந்த போதிலும் அவர்களுடைய இருதயமோ தேவனோடு சரியா இருக்கவில்லை. Now we can do many things. We can take communion, we can be baptized, we can come to church, have our names on the book, or be just as respected and reverent as we can be, and still be lost. That's a solemn warning. இப்பொழுது நம்மால் அதே காரியங்களை செய்ய முடிகிறது. நம்மால் ராபோஜனம் எடுக்க முடிகிறது. நாம் ஞானஸ்தானம் பண்ணப்பட முடியும். நம்மால் சபைக்கு வர முடியும். நம்முடைய பெயர்களை புத்தகங்களில் பதிவு செய்திருக்க முடியும். அல்லது நம்மால் இருக்க முடிந்த அளவு மரியாதையாயும் பயபக்தியாயும் இருக்க முடிந்தும் அதே சமயத்தில் இழக்கப்பட முடியும். அது ஒரு பயபக்திக்குரிய எச்சரிப்பாயிருக்கிறது. We could be just rejoice when the Spirit would fall, and in a meeting where the Word was being preached and our souls would just rejoice with the Word and still be lost. ஆவியானது பொழியப்படும் போது நம்மால் அப்படியே கலிகூற முடியும். ஒரு கூட்டத்தில் வார்த்தையானது பிரசங்கிக்கப்படும் போது நம்முடைய ஆத்துமாக்கள் வார்த்தையினால் கலிகூர்ந்தும் நாம் இழக்கப்படக்கூடும். The rain falls on the just and the unjust. The same rain that makes the wheat grow makes the weed grow. It's the nature of the product. See, it's the nature of it that tells what we are. Therefore, it's the nature that's in us that tells what we are. See? மழையானது நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் பொழிகிறது. கோதுமையை வளர செய்கிற அதே மழையே களையையும் வளர செய்கிறது. பாருங்கள், அது உற்பத்தி பொருளின் சுவாபமாயிருக்கிறது. நாம் என்னவாய் இருக்கிறோம் என்பதை கூறுவது அதனுடைய சுவாபமாயிருக்கிறது. ஆகையால் அது நமக்குள் இருக்கிற சுவாபமாயிருக்கிறது.
ஆகவே நாம் என்னவாய் இருக்கிறோம் என்பதை கூறுகிறது. புரிகின்றதா? Not we might be so religious that we wouldn't turn our hands on Sunday to do a thing. We might not even take a stitch in our clothes on Sunday. We might not even feel justified to buy food on Sunday. And we might be so religious and so pious. But yet, if we are not literally born again of the Spirit of God, we're just worshiping and vain. நாம் ஞாயிற்றுக்கிழமையில் எந்த ஒரு காரியத்தையும் நம்முடைய கரங்களை கொண்டு செய்யாத அளவிற்கு மிகவும் பக்தி உள்ளவர்களாய் இருக்கலாம். நாம் நம்முடைய ஆடைகளில் ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு தையலும் கூட போடாதவர்களாய் இருக்கலாம். நாம் ஞாயிற்றுக்கிழமையில் ஆகாரத்தை வாங்குவது நேர்மையாய் காணப்படவில்லை என்ற உணர்வையும் கூட கொண்டிருக்கலாம். நாம் மிகுந்த பக்தி உள்ளவர்களாயும் மிகுந்த கடமையுணர்வு பேணுகிறவர்களாகவும் இருக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் நாம் தேவனுடைய ஆவியில் சரியாக மீண்டும் பிறக்கவில்லை என்றால் நாம் வீணாய் ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். So now it's pretty stiff, and we want to really find it and know the truth, because remember, we're not going to get a second chance at this. It's just this one time. Amen. So you better be real sure. ஆகையால் இப்பொழுது இது மிகவும் கண்டிப்பானதாய் உள்ளது. எனவே நாம் அதை உண்மையாகவே கண்டறியவும் சத்தியத்தை அறிந்து கொள்ளவுமே விரும்புகிறோம். ஏனென்றால் நாம் இதிலே இரண்டாம் தருணத்தை பெற்றுக்கொள்ளப் போவதில்லை என்பது நினைவிருக்கட்டும். இதுவே இதற்கான ஒரே தருணமாய் உள்ளது. ஆகையால் நீங்கள் உண்மையாகவே நிச்சயமுடையவர்களாய் இருப்பதே மேலானதாகும். Now notice, I would not have you ignorant brethren. Now these Corinthians, what did I say in the first place? They were basing their eternal hopes upon some sensation. இப்பொழுது கவனியுங்கள் சகோதரரே, நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. இப்பொழுது இந்த கொரிந்தியரை குறித்து நான் முதலிடத்தில் என்ன கூறினேன்? அவர்கள் ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்படுதலின் பேரில் தங்களுடைய நித்திய நம்பிக்கைகளை அடிப்படையாக கொண்டிருந்தனர். Paul said just there said, when I come among you, one has this and one has that, and one said, now all that's all right. We have nothing against, but still that isn't what we're talking about. See, that isn't it. பவுல் கூறினான், அங்கே நான் உங்கள் மத்தியில் வந்திருக்கும் போது ஒருவன் இதை உடையவன், ஒருவன் அதை உடையவன், ஒன்று ஒன்று என்று கூறுகின்றனர் என்றான். இப்பொழுது கூறினதோ எல்லாமே அவை யாவுமே சரிதான். நாங்கள் அதற்கு எதிராக ஒன்றையும் கூறவில்லை. ஆனால் இன்னமும் நாங்கள் பேசிக் கொண்டிருப்பதோ அதை குறித்ததல்ல. புரிகின்றதா? இது அதுவல்ல. I remember when I was first converted and I began to see the working of the Spirit and how that some could just impersonate the real, genuine Holy Spirit into such a way that it was just impossible to tell which was right and wrong, hardly. நான் முதலில் மனமாற்றமடைந்த போது எனக்கு நினைவிருக்கிறது. அப்பொழுது நான் ஆவியின் கிரிய நடப்பித்தலை காணத் துவங்கினேன். எப்படியோ யாரோ ஒருவர் அந்த உண்மையான அசலான பரிசுத்தாவி அப்பேற்பட்ட ஒரு வழியில் இருந்து போலியாக பாவனை செய்ய முடிந்ததை காணத் துவங்கினேன். ஏன்? அப்பொழுது அதில் எது தவறானது என்றும் எது சரியானது என்றும் கூற இயலாதா இருந்தது. And I seen a man that I knew, and by discernment I knew that man was living with another man's wife. And here he was standing there speaking with tongues and interpreting and everything and giving messages. And I got the other fellow to a place to where I could speak to him a few moments, and a real, genuine Christian. எனக்கு தெரிந்த ஒரு மனிதனை நான் ஒரு பகுத்தறிதலின் மூலம் கண்டேன். அந்த மனிதன் மற்றொரு மனிதனுடைய மனைவியோடு வாழ்ந்து கொண்டிருந்ததை நான் கண்டேன். இதோ அவனும் அங்கு நின்று கொண்டு அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டு வியாக்கியானித்துக் கொண்டு மற்றும் ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டு செய்திகளையும் கொடுத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது அது நான் மற்றொரு மனிதனை ஒரு இடத்தில் சந்தித்து அங்கே ஒரு சில நிமிடங்கள் அவனோடு பேசினேன். அவன் ஒரு உண்மையான அசலான கிறிஸ்தவன். And I thought, how can that Spirit, the same Spirit, that's when I first seen Pentecost, and it was at Mishawaka, Indiana. And I tell you, it certainly, I thought for the first few hours I was there, I was among angels. And the next few hours I thought I was among demons. When I seen these two men, one give a message, one interpret. I never heard speaking in tongues and things like that before. அப்பொழுது நானோ எப்படி அந்த ஆவியானது அங்கே நான் இருக்க முடியும் என்று எண்ணினேன்.
அப்பொழுதுதான் நான் அதை முதன்முறையாக பெந்தேகோஸ்தே சபையில் கண்டேன். அது இந்தியானாவில் உள்ள மிஷவாக்கா என்ற இடத்தில் இருந்தது. எனவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அது நிச்சயமாகவே நான் முதலில் அங்கிருந்த ஒரு சில மணி நேரங்களில் நான் தூதர்கள் மத்தியில் இருந்ததாக எண்ணினேன். இந்த இரண்டு மனிதர்களில் ஒருவன் ஒரு செய்தியை அளிக்க மற்றொருவன் வியாக்கியானித்ததை கண்டேன். நான் அதற்கு முன்பு அதை போன்று அந்நிய பாஷைகளில் பேசுவதை கேட்டதே இல்லை. Now watch those spirits, how they move. I thought, oh my, well the great millennium has begun. And then when I got a chance on the outside to talk to one of them and could tell what he was made from, there was one as evil as he could be. எனவே நான் அந்த ஆவிகளையும் அவைகள் எப்படி கிரியை செய்தன என்பதையும் கவனித்தேன். அப்பொழுது நான் ஏன் மகத்தான 1000 வருட அரசாட்சி துவங்கியுள்ளது என்றே எண்ணிக்கொண்டேன். அதன் பின்னர் வெளியில் அவர்களில் ஒருவரை சந்தித்து பேசும்படியான ஒரு தருணம் எனக்கு உண்டான போதோ, அப்பொழுது அவன் எதினால் உண்டானவன் என்றும் மற்றவன் அவ்வளவு பொல்லாங்கானனாய் இருந்தான் என்றும் கூற முடிந்தது. And that night I watched him again and I thought, oh, get me away from here. I can't understand how this is. And I seen those things were in the Bible. But here was one doing it that didn't have the Spirit of God, and the other one doing it that did have the Spirit of God. Then I was all confused, and I just let the whole thing go. பின்னர் அந்த இரவு நான் அவர்களை மீண்டும் கவனித்தேன். அப்பொழுது நான் இங்கிருந்து வெளியே செல்ல வேண்டும், இது எப்படி என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையே என்று எண்ணினேன். அதன் பின்னர் நான் அந்த காரியங்கள் வேதாகமத்தில் இருந்ததை கண்டேன். ஆனால் இதோ ஒருவன் தேவனுடைய ஆவியை உடையவனாய் இராமல் அதை செய்து கொண்டிருந்தான், மற்றவனோ தேவனுடைய ஆவியை உடையவனாய் இருந்து அதை செய்து கொண்டிருந்தான். அப்பொழுது நான் முற்றிலும் குழப்பமடைந்திருந்தேேன். பின்னர் அந்த முழு காரியமும் அப்படியே போகும்படி விட்டுவிட்டேன். And years later, after the flood was over, I was walking up the road, going to Greens Mill. Mr. Eisler, the state senator, comes here to church. He met me on the road and he put his arms around me. He said, Billy, what does Christ mean to you now? My father was gone, my brother was gone, and my wife was gone, my baby was gone. And I said, what does he mean? I said, Mr. Eisler, he means more than life to me. வருடங்கள் கழித்து வெள்ளப்பெருக்கு முடிவுற்ற பிறகு நான் கிரீன்மில் என்ற இடத்திற்கு செல்லுகிற சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தேன். அப்பொழுது திரு ஐஸ்லர் என்பவர் மாநில சட்ட மாமன்ற மேலவை உறுப்பினர் இங்கே சபைக்கு வருகிறவராயிருந்து வந்தார். அப்பொழுது அவர் என்னை அந்த வீதியில் சந்தித்து தன்னுடைய கரங்களை அவர் என் மீது போட்டு, பில்லி, இப்பொழுது கிறிஸ்து உனக்கு என்னவாக பொருள்படுகிறார் என்று கேட்டார். அப்பொழுதோ என்னுடைய தகப்பனார் மரித்து போய்விட்டிருந்தார், என்னுடைய மனைவியும் மரித்து போய்விட்டிருந்தாள், என்னுடைய குழந்தையும் மரித்து போயிருந்தது. அப்பொழுது எனவே அவர் என்னவாக பொருள்படுகிறார் என்று கேட்டார். அப்பொழுது நான், திரு ஐஸ்லர் அவர்களே, அவர் எனக்கு ஜீவனை பார்க்கிலும் மேலானவராக கருதப்படுகிறார் என்றேன். I said, something has happened within me. A few years ago, Christ came to my heart, and it's just become more than I am myself. It's just something that's happened. மேலும் நான், எனக்குள்ளாக ஏதோ ஒரு காரியம் சம்பவித்துள்ளது. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னர் கிறிஸ்து என்னுடைய இதயத்திற்குள் வந்தார். அப்பொழுது எனக்கு அது என்னை பார்க்கிலும் மேலானதாக மாறிவிட்டதாக இருக்கிறது. அது அப்படியே ஏதோ ஒரு காரியம் சம்பவித்துள்ளதாய் உள்ளது. It wasn't because I was religious. It's just something that God through the grace did for me. And I said, though he would slay me, I'd trust him just the same. And if I was in hell and there was such a thing as love in hell, I'd still love him. அது நான் பயபக்தியா இருந்தேன் என்ற காரணத்தினால் அல்ல, அது அதனால் அப்படி இருக்கவில்லை. அது கிருபையினூடாக எனக்காக தேவன் செய்த ஏதோ ஒரு காரியமாய் உள்ளது என்று கூறினேன். மேலும் தொடர்ந்து நான், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் மாறாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். நான் பாதாளத்தில் இருந்தாலும் அங்கு அன்பு என்ற அப்படிப்பட்ட ஒன்று பாதாளத்தில் உண்டாயிருந்தால் நான் அப்பொழுதும் அவரை நேசிப்பேன். That's all. It's something in here. He's right. I deserved every punishment that I ever got. You do the same. Amen. But if that anchor, that something, that anchor of love of God that holds in the human heart, other things become secondarily. அவ்வளவுதான். அது இங்கே உள்ள ஏதோ ஒரு காரியமாய் உள்ளது. அவர் செம்மையாய் இருக்கிறார். நான் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு தண்டனைக்கும் நான் தகுதி பெற்றவன். நீங்களும் அதே விதமாகவே இருக்கிறீர்கள். ஆனால் அந்த நங்கூரம், அந்த ஏதோ ஒரு காரியம், தேவ அன்பின் அந்த நங்கூரம், அது மானுட இருதயத்திற்குள்ளாக பற்றி பிடித்திருக்குமேயானால் அப்பொழுது மற்ற காரியங்கள் யாவும் இரண்டாந்தரமானதாகவே ஆகிவிடுகின்றன என்றேன். Setting on a log up there,
I was praying about something else. And my Bible come open, and I was reading over in the book of Hebrews, the 6th chapter. நான் அங்கே ஒரு மரக்கட்டையின் மேல் அமர்ந்து ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது என்னுடைய வேதாகமம் திறந்தது. நான் எபிரேயரின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் வாசித்துக் கொண்டிருந்தேன். I was reading there how that it is impossible for those who were once enlightened and made partakers of the Holy Spirit, seeing as they fall away, to renew themselves again unto repentance. For the rain cometh off upon the earth to water it, to dress it, for which is prepared, but that which is nigh unto rejection, thorns and thistles, which is nigh unto rejection, is to be burned. நான் அங்கே வாசித்துக் கொண்டிருந்தேன். அதாவது எப்படி ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரமையவே ருசி பார்த்தும் பரிசுத்தாவியை பெற்றும் மறுதலித்து போனவர்கள் மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள் செடிகளையும் முள்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுவதற்கு ஏற்றதாயும் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு என்பதாயிருந்தது. And the Holy Spirit kept speaking to me about that. What is that? I'd read it over again, and then a vision comes. And I saw the world standing before me turning. It was all disked up and like cloud and ready to plant. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அதை குறித்து என்னிடத்தில் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். அது என்ன? நான் அதை மீண்டும் வாசித்து பார்த்தேன். அப்பொழுது ஒரு தரிசனம் உண்டானது. அப்பொழுது நான் உலகமானது எனக்கு முன்பாக நின்று சுழல்வதைக் கண்டேன். அது நடுவதற்கு ஆயத்தமாக உழப்பட்டிருந்ததை போன்றும் முழுமையாய் வயலில் பரம்படிக்கப்பட்டிருந்ததை போன்றும் இருந்தது. And there went a man by in white sowing seeds. And after he went around the curvature of the earth, another man come in black sowing seeds behind him. அப்பொழுது அங்கே வெண்மையான வஸ்திரம் தரித்த ஒரு மனிதன் புறப்பட்டு சென்று விதைகளை விதைத்தான். அவனுக்கு பின்னே பூமியின் வளைவில் மற்றொரு மனிதன் கருப்பான வஸ்திரம் தரித்து அவனுக்கு பின்னே விதைகளை விதைத்தான். And when the seeds that a good man sowed come up was wheat, and the bad black man sowed the seeds come up when dressed in black, it come up and it was weeds. And one was contrary to the other. A great drought comes in the vision. முளைத்தெழும்பின அந்த நல்ல மனிதன் விதைத்த விதைகளோ கோதுமைகளாய் இருந்தன. கருப்பு வஸ்திரம் தரித்த அந்த மோசமான மனிதன் விதைத்த விதைகளும் முளைத்தெழும்பின. அவைகள் முளைத்தெழும்பின போதோ அவைகள் களைகளாயிருந்தன. ஒன்று மற்றொன்றிற்கு முரண்பட்டதாயிருந்தது.